கரீபியன் பிரீமியர் லீக் 2024 குவாலிஃபயர் 1 கயானா அமேசான் வரைய செயின்ட் லூசியா கிங்ஸ் இடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இந்த சீசனில் டாப் 2 டீம்ஸுக்கு இடையில் மோதல். ரெண்டு பக்கமுமே கேப்டன்ஸு எக்ஸ்சிஎஸ்கே பிளேயர்ஸ். ஒரு பக்கம் இம்ரான் தஹீர், இன்னொரு பக்கம் ஃபாஃப் டூ ப்ளூசிஸ். ஃபாஃப் டூ ப்ளூசிஸ் ரீசெண்டாக ஆர்சிபிக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கார், அங்கே கேப்டன் பண்ணுறாரு அப்படின்றது ஞாபகம் இருக்கும். அண்டு இம்ரான் தஹீர் ஐபிஎல் பக்கம் அவ்வளோ இல்லை அப்படின்னாலும் மற்ற கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு அண்ட் லீட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி இந்த ரெண்டு டீமில் யார் அட்வான்டேஜ் எடுத்துக்க போகிறா பேசலாம். @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியம் கயானால தான் இந்த மேட்ச்சு. மழை இல்லை, இருந்தாலும் சின்னதாக சவர் வரலாம். ஏன்னா கண்டிஷன் க்ளௌடியாக இருக்குது. லேட்டர் பேஸில் ஒரு ரெயின்ஃபால் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி மழை இருக்காது, 20 overs நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இடையில ஃப்ளட் லைட் ஃபெயிலியர் ஆனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பாவம், நிஜமாக சூப்பராக விளையாண்டார் பூரன். ஸ்டெடி பண்ணி எடுத்துகிட்டு போனார். கொஞ்சம் ஹார்டான ட்ராக்காக இருந்தது. அந்த ஹார்டான ட்ராக் பேட்டிங்க்கு ஃபேவர் பண்ணும் அப்படின்னா கூட டெஃபினட்டாக ஸ்டெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்கிற மோடில் பூரன் இருந்தார். செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல அந்த ஃப்ளட் லைட் ஃபெயிலியர் அண்டு போராடினாங்க. ரொம்பவே அழகாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க டிகேஆர். அன்லக்கி டிகேஆர் வெளியில் போக வேண்டிய சூழல். போபடாஸ் ராயல்ஸ் உள்ள குயிக்காக ஒரு ஃபயர் 50 மில்லட் வந்தது. அந்த இடத்துல அவங்க ஜெயிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. எனிவே அன்ஃபார்ச்சுனேட் டிகேஆர், கயானா அண்டு செயின்ட் லூசியா கிங்ஸ் யார் உள்ளே வரப்போகிறா? கயானாவுக்கு அட்வான்டேஜ் கொஞ்சம் அதிகம் இந்த ரெண்டு டீமுக்கு பார்க்கும்போது. காரணம் அவங்களோட வெரைட்டி பவுலிங் அப்படின்னு தான் சொன்னோம். பேட்டிங் பேஸ்லேயும் டீசெண்டான அவுட்புட் கொடுக்குறாங்க அண்டு ஃபியர்லெஸ் கிரிக்கெட் கொடுக்குறாங்க. ரொம்ப கேஷுவலாக விளையாடுறாங்க. அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ், இந்த மாதிரி விஷயங்கள் அட்வான்டேஜ் கயானா அமேசான் வாரியர்ஸுக்குன்னு சொல்லுது. இருந்தால் கூட கயானா அமேசான் வாரியர்ஸ் டாஸ் ப்ரிஃபரன்ஸில் பேட் ஃபஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லலாம். இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்சில் டாஸ் முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் பேட் ஃபஸ்ட் பண்ண ஆசைப்படலாம். இன்னொரு பக்கம் செயின்ட் லூசியா கிங்ஸ் சேஸ் பண்ணி நல்லா அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேஸில் அவங்க சேஸ் பண்ணலாம்னு நினைக்கலாம். இன்னொரு பக்கம் கயானாவோட அந்த டீம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு குழப்பம் வரப்போகுதா, ஆப்போனன்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி டிசிஷனை மேக் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க போகிறாங்களா? எனிவே அந்த டிசிஷன் ஃபாஃபுக்கு குழப்பமாக இருந்தாலும் இம்ரான் தஹீருக்கு பெரிய குழப்பமாக இருக்காது. பேட் ஃபஸ்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவார். 53 மேட்ச்சில் 25 பேட் ஃபஸ்ட், 27 சேசிங்க்கு அதிக வெற்றி இருந்தாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக கிடையாது. டைம் மேட்ச் ஒரு மேட்ச் இருந்திருக்கு. 153 ஆவரேஜாக இருந்தாலும் இந்த சீசன் ரொம்பவே பிச் பெட்டராக இருக்குது. டிப்பிக்கல் கயானா ட்ராக் மாதிரி இல்லை. ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது, எல்லாமே அதே மாதிரி இருக்கிற ஃபீல் இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்கோரும் ஹை ஆகிட்டு இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணலாம். ஜமைக்கா தலவாஸ் 226க்கு 4 நடிச்சிருக்காங்க. அதே ஜமைக்கா தலவாஸ் 79க்கு 10 அப்படின்னு லோட் பண்ணியிருக்காங்க. 150க்கு பிலோவாக 25 டைம்ஸ் இருந்திருக்கு அண்ட் 190 அபோவாக 9 டைம்ஸ் இருந்திருக்கு. இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஒரு 170 ரேஞ்ச் ஸ்கோர் எதிர்பார்க்குறோம் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். அது கொஞ்சம் சேஸபிளாக இருக்கலாம். ஆனால் 170 அபோவாக போனால் டிஃப்ரெண்ட் ட்ராக்காக கண்டிப்பாக தெரியும். கயானா அமேசான் வாரியர்ஸ் குர்பாஸ் அண்ட் அசாம் கான் ஓப்பன் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு. 2 ஓவர்சீஸு. ஒரு பக்கம் அசாம் கான் டீசெண்டாக விளையாடுறாரு அண்ட் குர்பாஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டில் சக்ஸஸ் நிறையா கொடுத்துருக்காரு. அண்ட் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்கிட் ஆகுது. அந்த மாதிரி இடத்துல குர்பாஸ் பெட்டராக கூட விளையாடலாம். நம்பர் அப்படிங்கிறது ஒரு வகையில் குர்பாஸுக்கு பெட்டர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் அவருக்கேற்ற ட்ராக்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. சாய் ஹோப்புன்னு பார்க்கும்போது க்ளவ் ஒர்க் பண்ணுறாரு. ஏன்னா டாப் 3 க்ளவ் மேன்ஸ். ஆனால் சாய் கோப் தான் ரீசெண்டாக விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. சிம்ரன் ஹெட்மேயை சூப்பராக விளையாடுறாரு. 6 ஹிட்டிங் மெஷினாக இருக்கார், நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. மொயின் அலி அன்ஃபார்ச்சுனேட் போன மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணல, பட் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் கொடுத்துட்ருக்காரு. ரொமாரியோ செப்பர்ட், கீமா பால், ப்ரெட்டோரியஸ் அப்படின்ற மாதிரி இங்கே ஆல்ரவுண்டர்ஸ் தொடர்றாங்க. இதுதான் இந்த டீமோட சக்ஸஸ்ன்னு சொல்லணும். குடகேஸ் மோட்டி, லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸு சூப்பர் பவுலிங் கொடுத்துட்ருக்காரு இம்ரான் தஹீரோட சேர்ந்து. அண்டு ஜூனியர் சிங்க்ல ஒரு எமர்ஜிங் பிளேயர் கன்சிடரேஷனில் வச்சுக்கிறாங்க. பெருசாக பயன்படுத்துறது இல்லை. நம்ம பவுல் பண்ணால் கண்டிப்பாக நல்ல பவுலிங் கொடுக்க முடியும், அதில் டவுட்டே கிடையாது. பாசிபிளாக செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின் பேஸில் பெட்டராக ட்ராக் இருந்ததுன்னா பக்கம் க்ளவுட் கண்டிஷனாக இருக்குல்லையே, அதனால் டியூ கூட பெருசாக இல்லாமல் இருக்கலாம். அப்போ ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் கூட கிடைக்கலாம் டவுன் ஆகிற மாதிரி ட்ராக்காக இருந்தால் பார்க்கலாம். அண்டு இந்த டேயில் பர்த்டே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அலி முகமது, ரொனால்டோ அலி முகமதுக்கு பர்த்டே. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. செயின்ட் லூசியா கிங்ஸு ஃபாஃப் அண்டு சார்லஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு பர்ஃபெக்ட் ஓப்பனிங் பேர் இந்த சீசனுக்கு நான் கண்டிப்பாக உங்களை சொல்லலாம். 2 பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால. ஆகஸ்ட் டீசெண்டான பிளேயர். ஆரோன் ஜோன்ஸு இந்த இடம் பார்க்குறதுக்கு, பட் நிறைய நேரங்களில் டவுன் பண்ணிடுறாங்க.
டாப் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி கொடுத்தா சேஸு சைஃபர்ட்டு பெரிய சிசி அப்படின்னு போயிடுறாங்க. அப்போ வந்து அருண் ஜோன்ஸுக்கான வாய்ப்பு லேட்டாக இருக்குது. அந்த இடத்துல அகஸ்ட் கூட அந்த மாதிரி இடத்த யோசிக்க மாதிரி இருக்குது. அண்ட் டெஸ்கட் டீசன்ட் பிளேயர், நம்பர் 3ல் இறங்கினார் ஆரம்பத்தில். அண்ட் பவுலிங் பேஸில் நல்ல அவுட்புட் அவரால் கொடுக்க முடியுது. அல்ஜாரி ஜோசப், கேரி பியர் அண்ட் நூர் அகமது நல்ல பவுலிங் அண்ட் கண்ட்ரோல்டு பவுலிங் கொடுக்குறாங்க. அல்ஜாரி ஜோசப் இந்த சீசன் ஆரம்பத்தில் சரியாக இல்லை, லேட்டர் பேஸில் சூப்பராக கம்பேக் பண்ணார். சொல்லப்போனால் மேக்ஸிமம் ஃபஸ்ட் 2 ட்ராக்கு ஸோ அந்த அளவுக்கு கிரேட்டாக அவருக்கு இல்லை. அதுக்கப்புறம் வந்து ட்ராக்ஸ் எல்லாம் அவருக்கு ஃபேவராக இருந்தது, எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுத்தா வேல்யூவாக இருந்தது, அதில் சக்ஸஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். பியர் கண்ட்ரோலாக வீசுகிறாரு, இன்னும் கொஞ்சம் பெட்டராக விக்கெட் டேக்கிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஆரம்பத்தில் சில மேட்சஸில் விக்கெட் டேக்கிங் இருந்தது, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் மட்டும் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்குறோம். நூர் அகமது சாம்பியன் பவுலர், இந்த சீசனோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். 2 டீம்ஸ்லேயும் பவுலிங் பேஸில்னு யோசிக்கும்போது கொஞ்சம் ஆப்ஷன் ஹெவி. ஸோ டாப் 4 கிடையாது, மற்ற 7 பேருமே பவுல் பண்ணுவாங்க கயானா, மேசன் வாரியர்ஸ்னு பார்க்கும்போது. இங்கே வந்து பார்க்கும்போது எங்கேயுமே அதே ஒரு சுச்சுவேஷன் தான். ஜோன்ஸுக்கு பவுலிங் கொடுக்கல, சைஃபர்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படின்றதுனால இங்கே யோசிக்கலாம். பட் ஸ்டில் 6 ஆப்ஷன் வந்து பவுலிங் பேஸில் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் ஜூனியர் சிங்க்லேர் பெருசாக போக மாட்டார், பவுல் பண்ண மாட்டாங்க. கீமா போலோட பவுலிங் ரீசெண்டாக அவ்வளோவா இல்லை. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மொயின் அலி, செப்பர்டு, பிரிட்டோரியஸ், மோட்டி அண்டு இம்ரான் தஹீரோட பவுலிங் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறோம். இல்லை மொயின் அலி, பிரிட்டோரியஸ் அண்ட் இம்ரான் தஹீர் மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்களோட முழுக்கோட்டாக வீசிடுவாங்க. ரொமாரி, செப்பர்ட் அண்ட் பிரிட்டோரியஸ் எண்ட் ஓவரில் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம். அண்ட் இந்த சைடு பவுலிங் 6 ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் டேவிட் வீஸே எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் இந்த மேட்ச்சுக்கு முழுமையாக பயன்படுத்த தான் பார்ப்பாங்க. அது கான்ஃபிடென்ட்டாக கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. பாசிபிளாக செகண்ட் இன்னிங்ஸ் போகும்போது ஓகே டீம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த மாதிரி இடத்துல டேவிட் வீஸையோட ஓவர் குறையலாம். நான் ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் முழுமையான கொட்டா வீசுறதுக்கான வாய்ப்பு தான். அல்ஜாரி ஜோசப், பியர் அண்டு நூர் அகமது நல்லா பண்ணுற பட்சத்தில் முழுமையாக தான் இருக்கும், மோஸ்ட்லி முழுமையாக கொடுத்துட்றாங்க. டேவிட் வீஸே அண்டு அல்ஜாரி ஜோசப் எண்ட் ஓவரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். என்னோட மைண்டில் இருக்கிற 14 இந்த ட்ராக்கை பார்த்துக்குங்க, கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக செகண்ட் இன்னிங்ஸில் குயிக்காக ஆடுறவங்களுக்கு பெட்டரான அவுட்புட் கொடுக்கலாம். ஸோ நான் இல்லைன்னு சொல்லலை, ஸ்டார்ட்டில் கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும், இந்த பேஸில் இருக்குது. லேட்டர் பேஸில் பால் கொஞ்சம் ஓல்ட் ஆனதுக்கப்புறம் பெட்டராக ஆடலாம். பட் அந்த டெம்ப்ளேட் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத பார்க்கணும். ஏன்னா போன மேட்ச்சில் மில்லர் ஊரின்னு ஒரு ஸ்டைல், ஸோ அந்த மாதிரி பேட்டருக்கு என்ன மாதிரி வேணுனாலும் மாறலாம். ஸோ அது வந்து பார்க்க வேண்டிய விஷயம். பட் ஓவராலாக டெம்ப்ளேட் பார்க்கும்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் பேட்டிங்க்கு ஃபேவராக இருக்கும், செகண்ட் இன்னிங்ஸில் நியூ பால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நியூ பால் கொஞ்சம் ஓல்ட் ஆகிற பட்சத்தில் சூப்பராக பேட்டிங்க்கு வரும். ஸோ இதுதான் வந்து இங்கே ஒரு இடத்துல இருக்குது. பட் ஸ்பின்னர்ஸுக்கு ஓவரால் ஹெல்ப் கொடுக்குற ஒரு ட்ராக்காக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பேசர் கூட நல்லா வீசலாம். ஒரு பாயிண்டில் டியூ ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து பேசருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். டியூ ஃபேக்டருங்கிறது ஹெவியாலாம் நான் சொல்லலை, இது வந்து கொஞ்சம் ஸ்கிட் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த டாப் 14 டிசைட் பண்ணுங்கள். இந்த டாஸ் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது இந்த பர்டிகுலர் கயானா ட்ராக்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஹார்டராக கொடுக்கறது அண்ட் அந்த ட்ராக்கை தான் அப்படியே கொஞ்சம் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். கொஞ்சம் வாட்டரிங் ஹெவியாக பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்கோர் வந்தால் கூட டவுன் ஆகுது ஒரு இடத்துல. ஸோ அதனால தான் பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரபிள் அப்படின்னு ஆரம்பத்தில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எனவே பார்க்கலாம், ஃபாஃபு, குர்பாஸு, சார்லஸு இவங்கெல்லாம் ஓப்பனர்ஸு. ஸோ அந்த வகையில் பார்க்கலாம். சாய்கப்பு க்ளோவ் ஒர்க் பண்ணுறாரு, அடிஷ்னலாக நல்ல ஹிட்டிங் வச்சுருக்காரு. ஹெட்மேயர் இந்த மாதிரி ட்ராக்கில் குயிக்காக ஹிட் பண்ணுறவங்களுக்கு வேல்யூ, அதுதான் சக்ஸஸ் இவருக்கு கிடச்சிட்ருக்கு. ரோஸ்டன் சேஸு ஒரு பாயிண்டில் ஓகே, 2 லெஃப்ட் ஹேண்டர் டாப்பில் இருக்காங்க. ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் யோசிக்கலாம். சார் மிடில் இருக்காங்க, அந்த இடத்துல பவுல் பண்ணலாம். எனிவே பேட்டிங்லேயே வருவாருங்கிறதுல கன்சிடரபிள். ஆனால் நிறைய ஸ்கோர் பண்ணுறாரா ரீசெண்டாக அப்படின்னா ரெகுலர் ரோஸ்ட் அண்ட் சேஸை நம்ம பார்க்கல. மொயின் அலி ஆரம்பத்தில் வந்து சூப்பராக இருக்கார், அன்ஃபார்ச்சுனேட் போன மேட்ச் பெஸ்ட்டாக இல்லை. ரொமாரி, செப்பர்டு இந்த மாதிரி மேட்ச்சுக்கு நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா மிடில் ஓவர்ஸ் வீச வைக்கலைங்கிறதுனால அவர் மேலே பெரிய நம்பிக்கை இல்லாமல் போயிட்டாங்க. பட் கண்டிப்பாக ஓவர் பேஸில் வீசுவார் அண்ட் விக்கெட் டேக்கிங் பேஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் பேட்டிங் பேஸில் ப்ரொமோட் பண்ணுவாங்க. டேவிட் வீஸே சூப்பரான ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். பிரிட்டோரியஸ் கொஞ்சம் டவுனாக இருக்கார், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலாக இருந்தால் டெஃபினட்டாக சூப்பர் ஆப்ஷனு. மோட்டி, ஜோசப், நூர் அகமது அண்ட் இம்ரான் தஹீர் இவங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்காங்க, செம ஃபார்மில் இருக்காங்க. பிக் பேஸில் பார்க்கும்போது அசாம் கான் டாப்பில் இறங்குறாரு, பவர் யூட்டிலைஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்கோர் எதுவும் பண்ணால் நமக்கு ஃபேவராக இருக்கும். ரொமாரி, செப்பரை ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. டிம் சைஃபர்ட் எனி டைம் ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி எஸ்எல்கே பார்க்குறாங்க, செயின்ட் லூயிஸ் எக்ஸின்ஸ் பார்க்குறாங்க. அந்த வகையில் கண்டிப்பாக பெஸ்ட்டு. பட் விக்கெட் கீப்பிங் அவர்கிட்ட இருக்காது. ரீசெண்டாக சார்லஸ் மட்டும் தான் பண்ணுறாரு, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஆரம்பத்தில் சைஃபர்ட் தான் பண்ணார், பட் ரீசெண்டாக சார்லஸ் பண்ணுறாரு.
ஃபெயின் ப்ரோட்டோரியஸ் ஒரு டீசெண்ட் ஆப்ஷன் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன மாதிரி பவுலர் என்ன மாதிரி எண்ட் ஓவரில் விக்கெட் எடுப்பார் அப்படிங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் டெஃபினட் கன்சிடரபிள், செகண்ட் பவுலிங்காக இருந்தால் சில நேரங்களில் டவுனாக இருக்கார். எனிவே ட்ராக் கொஞ்சம் செகண்ட் பவுலிங்க்கு தான் ஃபேவராக இருக்குது. நிறைய விக்கெட் செகண்ட் பவுலிங்கில் தான் இருக்குது. இதையுமே கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. இருந்தால் கூட ஸ்பின் பேஸில் கயானா அமேசன் டாப்பில் இருக்கிறதுனால சில நேரங்களில் டுவைன் ப்ரோட்டோரியஸை கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க. கன்சிடர் பண்ணுறாங்கன்னா 1-2 ஓவர் மட்டும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் டெஃபினட்டாக பிக் பண்ண வேண்டிய பிக்கு. ஃபாஃப், சார்லஸ் அண்ட் டேவிட் விசேவா நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக ஹோப், மொயின் அலி இவங்களும் சாய்ஸ் லிஸ்ட்டில் ஓரளவுக்கு நெருங்கி வர்றாங்க. இவங்கள பிக் பண்ணிக்கலாம். ஹோப்பை பொறுத்த வரைக்கும் க்ளவ் ஒர்க்கும் கொடுக்குறா, நல்ல ஹிட்டிங் வச்சுருக்கனால நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் ரோஸ்டன் சேஸ் டீசென்ட் சாய்ஸ். பட் ஒரு பாயிண்ட் யோசிக்கும் போது ரோஸ்டன் சேஸ் பெரிய இன்னிங்ஸ் கொடுக்க மாட்டாரு. அண்ட் பவுலிங் பேஸில் முழுமையாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியும் வருது. எனிவே சில முக்கியமான மேட்ச்சில் ரைஸ் பண்ணக்கூடிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த பேஸில் ஒரு முயற்சி. பட் நிறைய டீம்ஸில் ட்ரை பண்ண வேண்டாம். கேப்டனாக ஒரு ஒன் ஆஃப் த பிளேயராக பிக் பண்ணலாம், அதை நான் தடை சொல்ல போகிறதில்ல. பட் கேப்டனாக பிக் பண்ணுறது நிறைய வச்சுக்க வேண்டாம். டீம் பாருங்கள். மொயின் கேப்டன் அண்டு ஹோப் வைஸ் கேப்டன். ஸ்டில் இந்த ட்ராக் லெஃப்ட் ஹேண்டர் ட்ராக்காக நிறைய நேரங்கள் இருந்திருக்கு. அதை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா ரீசெண்டாக பூரன், அதுக்கு முன்னாடி ஹெட்மேயர், ஸோ நல்ல சக்ஸஸ் கொடுக்குறாங்க. அண்ட் மொயின் அலி நல்ல சக்ஸஸ் இந்த ட்ராக்கில் கொடுக்குறாரு. ஸோ அந்த பேஸில் ஒரு கேப்டன் அண்டு சாய் ஹோப்பு இந்த மாதிரி ட்ராக்ஸில் பெட்டர் அவுட் கொஞ்சம் டவுனாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துல நல்ல சக்ஸஸ் கொடுக்க முடியும். ரீசெண்டாக நல்ல ஃபார்ம்லேயே வராரு, டச்லேயே வராரு. அண்ட் க்ளவ் ஒர்க்கும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அவர் ட்ரை பண்ண வைக்குது. டேவிட் விசே டீசன்ட் சாய்ஸ். நூர் அகமது தொடர்ந்து விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. நல்லா ஒருமே ஒரு நல்ல சாய்ஸாக யோசிக்கலாம். இம்ரான் தகீர் செகண்ட் பவுலிங் போடுற மாதிரி இருந்தால் ஒரு சாய்ஸாக யோசிக்கலாம். அண்ட் மோட்டியும் அந்த மாதிரி தான் செகண்ட் பவுலிங் சாய்ஸில் நல்ல சாய்ஸ். பட் மொயின் அலி அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் யோசிங்க. செகண்ட் பவுலிங் பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக கேப்டனாக போட்டுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் நல்ல சாய்ஸ். எண்டோர் பவுலர்ஸை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், முயற்சி பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக க்ளோஸாக ஜிஎலுக்கு போக முடியும்னு நம்புகிறேன். முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர பாருங்கள். உங்களோட ஓன் சிந்தனைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஓன் டீமை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஐடியா கொண்டு வர முடியும். மை மாஸ்டர் 11 செமையான ஆப். நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு கிவ் அவே கொடுக்கறது மட்டும் இல்லை, விமன் சீரியஸுக்கு செமையான ஆஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, ரெகுலர் லீடர் போர்டு அப்படின்லாம் அசத்துறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. டேக்ஸ் ஃப்ரீ ஆப் தேடினீங்கன்னா அதுக்குமே மை மாஸ்டர் 11 பெஸ்ட்டாக இருக்குது. பயன்படுத்திங்க. மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணலாம். நான் டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.